அதாவது ஹதீஸ்ல நீங்க இமாமாக நின்று தொழுவிச்சீங்களே சுருக்கமா தொழுவுங்க. ஏன்னு கேட்டா பின்னாடி பலவினர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போறவங்க இருப்பாங்க. நீங்க நீட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், சங்கடம் ஏற்படும். ஏன் இவ்வளவு நீட்டுறாரு தொழுகைய அப்படின்னு வருகிறனால நீங்க ஜமாத்தாக இமாமாக நீங்கள் இருந்தீர்களேயானால் சுருக்கமா தொழுங்க. தனியா தொழுகிறீர்களேயானால் அது விருப்பம் போல தொழுதுருங்க அப்படின்னு இருக்குது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, தனியாக தொழும் போது சற்று நின்று நிதானமாக தொழ வேண்டும் என்றால் எனக்கு பெரிய சூறாவெல்லாம் தெரியாது, சின்ன சின்ன சூறா ஓதலாமா இருக்கிறார். அது அப்படி சட்டம்லாம் கிடையாது. தனியா தொழுவும் பொழுது சின்ன சூறாவதியும் தொழலாம், பெரிய சூறாவதியும் தொழலாம். அதுக்கு ரெண்டு சமமாக அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே தவிர நீங்கள் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தொழுதால் போதும். அல்லது நீளமா தொழில் நினைச்சீர்களேயானால் சின்ன சின்ன சூறாக்களை தொடர ஓதலாம்னா ஓதிக்கலாம். குரான் அல்லாஹ் என்ன சொல்றான், பக்கரவும் மாற்ற எஸ்ஆர் குரான், குரான்ல எது ஏழுமோ அதை ஓதுங்கள். அப்ப உங்களுக்கு பெரிய சூறா ஓத தெரியாதா, குல்ஹுல்லா ஓதுங்க, பழக்கு ஓதுங்க, நாச ஓதுங்க, மூணை ஒரு காலத்துல ஓதுங்க, தப்பே கிடையாது. 7 மனது ஓதிட்டு போங்க. பெருசா தான் தொழுது ஆகணும், நீண்ட நேரம் தொழுது ஆகணுங்கிறது சட்டம் கிடையாது. உங்களுக்கு ரெண்டுக்கு அனுமதி இருக்குது.